ராஜாதிராஜ குஜராத் ராஜ்யத்தின் தளபதி சஞ்சய் மற்றும் அரசன் நிஷாந்த் உங்களுக்காக வழங்கும் பிக் பாஸ் ரிவ்யூ. எஸ் மக்களே, இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த கிங்டம் டாஸ்க், அரண்மனை டாஸ்க். ஸோ போன சீசன்ல நமக்கு தெரியும் சாத்தமா தேவி, அப்புறம் ராணவ் கேசரி. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஃபன்னா போச்சு. ஸோ இந்த வருஷம் இவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சில சண்டைகள்லாம் வீட்டுல போயிட்டு இருக்கு. அது என்ன சண்டைகள்னு சொல்லுங்க சஞ்சய், ஸ்டார்டிங்ல இருந்து. ஐயா அதை வெயிட் பண்ணிட்டு கண்டுட்டு உள்ள போலாமா பாக்குறேன். சும்மா சாப்பாடுக்கு ஒரு டீம், ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்றவங்க 4 பேரு, அதுக்கு ஒரு சண்டை. ஸோ அங்க ஒரு சண்டை ஆரம்பிச்சா பாரு நடுவில் வந்து மூக்க நுழைக்க. ஸோ பாருக்கு சப்போர்ட்டா கம்மு அவர்கள் உள்ள வந்து நுழைய. ஸோ அங்க ஒரு மாலான்னு பின்னாடியே போயிட்டு இருக்காரு கமருதீன் தான் சொல்ல முடியும். அவரு கமருதீன் கொஞ்சம் 2 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே ஆனாரு. நான் உங்க வீட்டுல பேச மாட்டேன்ற மாதிரி பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா எப்போ பாருவோட கண்ணு பஞ்சர் ஆயிடுச்சோ அப்பல இருந்து கமருதீன் வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடியே இருக்காரு. ஸோ இதுதான் ஒரு வாய்ப்பு, இதுதான் ஒரு சான்ஸ், நம்ம பார்வை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றது நினைக்கிறாரா அப்படின்றது தெரியல. ஸோ அது வந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் தான். சாப்பிடும் போதே ஆரம்பிச்சார் தலைவன். ஸோ அதுதான் சும்மா நசம் கத்திட்டே இருக்காங்க. என்னடா இன்னுமே அதே பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரிதான் எனக்கு சண்டை எல்லாம் குழந்தனமா இருந்துச்சு. அண்ட் எபிசோட் இப்படிதான் கன்றாவியா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல தான் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஸோ அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஓகே ஒரு ஃபன்னா போச்சு அந்த டாஸ்க். ஸோ அது வந்து ஒரு முன்னாடி டாஸ்க் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். அந்த கானா வினோத்தும் இது திவாகர் வந்து சும்மா அந்த பிளேட் வச்சுட்டு ரியாக்ஷன் கேம் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ திவாகர் வந்து தள்ளும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இவர் கானா வினோத் கவுண்டர் கொடுத்திருந்தாரு. ஐயா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இப்பதான் அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதை எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஓகே, அது வந்து முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் திவாகர் வந்து நீ எல்லாம் வந்து ஒழுங்கா இருக்க மாட்ட, நீ எல்லாம் என்ன, நீ எல்லாம் யார் என்ன சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி வினோத்தை பயங்கரமா கத்துனாரு. வினோத்துக்கு என்ன கோவம்னா, நான் சொன்னப்பவே நீ கேட்க வேண்டியதானே, நீ எதுக்கு இது அப்புறமா கேட்கிறேன்னு சொல்லி. சோ திவாகர் பண்ற இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர வந்து என்ன சொல்ற இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா அவருக்கு வந்து என்ன வந்து கலாய்ச்சே அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி அதுக்கு காண்டா என்னன்னு தெரியல. அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணாம அதை மைண்ட்ல ஓட்டி என்ன சொல்லலாம், நம்ம இவர் என்ன சொல்லலான்ற மாதிரி எடுத்து கொஞ்சம் லேட்டா வைக்கிறாரு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் வந்து போயிட்டு வினோத் எல்லாம் வந்து அசிங்கமாயிடம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளவு ஒரு தகாத வார்த்தையோ இல்ல கெட்ட வார்த்தையில எதுவுமே கலாய்க்கல. போற போகல கலாய்ச்சி தான் போனார். உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா என்ன, அப்ப எல்லாருமே சிரிக்கிறாங்கல்ல. என்னைக்காச்சும் திவாகர் வந்து வினோத் இல்லாம மத்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க, அவர் இந்த கலாய்க்கும் நீங்க எதுக்கு சிரிக்கிறேன்ற கேள்வி வச்சிருக்காரா? வச்சதே கிடையாது. எப்பவுமே வந்துட்டு திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வினோத் மட்டும்தான் வந்து கேள்வி கேட்டு இருப்பாரு. பேசுறது அப்படின்றது அந்த வீட்டோட சுதந்திரம் தான். ஓகேவா, ஒன்லி கெட்ட வார்த்தை பேசும்போது இல்ல வந்து ரொம்ப சீப் ரிலேட்டடா பேசும்போது தான் மட்டும்தான் பிக் பாஸே வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க, இல்லதான் ஆகும். அதை விட்டுட்டு இப்ப இந்த அக்செப்டன்ஸ் இல்லாம என்ன வந்து எல்லாரும் ஹீரோ மாதிரி பாக்கணும்ன்றது நினைச்சிட்டு இருந்தா திவாகர் சத்தியமா சொல்றேன், அவர் வந்து அவரோட கேம் அவர் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இமேஜும் லூஸ் பண்ணிட்டு இருக்காருதான் சொல்ல முடியும். ஸோ அது ஒரு தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் விக்ரம், இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போன வாரத்துல கிடைச்ச அந்த ஒரு சூடு ட்ரீட்மெண்ட்னால பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த வாட்டி வந்து நான் அப்படியே ஃபுல்லா மாற போறேன்னு சொல்லி போய் கிளீன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ரொம்ப ஆங்கிரி போட நான் தெரிய போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு போல. அவரு வந்து பாரு வந்து ஒரு 2-3 வார்த்தை கேட்டோடனே பாரு வந்து பாத்துல நல்லா வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ பாரு வந்து ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியும். பாருடைய ஸ்ட்ராட்டஜி மெயின் என்னன்னா நல்லா ப்ரோவோக் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் இமேஜை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்றதுதான். ஓகே, ஸோ விக்ரம் வந்து கிட்டத்தட்ட 4-5 வாரமா ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு. கோவப்படல, ஏன்னு அதெல்லாம் விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி இருந்தாரு. அப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா விக்ரம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் கத்தும் போது ஆடியன்ஸ்க்கே வந்து பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது. விக்ரம் ஒரிஜினல் விக்ரம் அதுவா இல்ல இதுவா, அப்ப ஃபேக்கா இருந்திருக்காரான்ற மாதிரி பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வருது. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன், எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும், எங்க அழணுமோ அங்க அழணும். பட் ஆனா இது வந்து ஒரு சரியா பண்ணல. ஸோ விக்ரம் வந்து இந்த இமேஜை வந்து கொண்டு போறாரு, அது எப்படி போய் சேர போறதுன்னு தெரியல. அண்ட் மோஸ்டா இன்னொரு விஷயம் சொல்றேன், பாருக்கு என்னதான் கண்ணுல பெரிய ஒரு அடி விழுந்தாலுமே பாயிண்ட்ல அடிக்கிறாங்க ஆர்குமெண்ட். அப்போ விக்ரம்க்கு வந்து பாயிண்ட் இல்லாம அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருக்காரு.
அது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம தம்பிக்கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் பண்ணுவோம்ல. சோ அந்த மாதிரி இருக்காது. அது ஷோல பண்ணா நல்லா இருக்காது. ஒரு ஒரு லெவலுக்கு நல்லா இருக்கும். நேத்து ஜிப்ரிஷ் மாதிரி பேசிட்டு இருந்தாரு. சோ அது வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்றத பார்க்கலாம். பட் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, இதுக்கு அதாவது கமருதீனுக்கும் இவருக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி போயிட்டு இருக்கும்போது சபரி அவ்வளோ நேரம் சும்மா சுண்ணாம்பு மாதிரி ஓரமா நின்ற சபரி, சாந்தமா நின்ற சபரி வந்து திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் சரி நீங்க அடிச்சுக்கோங்கடா அதுக்கப்புறம் நான் வரேன்ற மாதிரி போனாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு பிரஜின் கரெக்டா கேட்டாரு. இவ்வளவு நேரம் நீ வரல, நீ எதுக்குள்ள வரேன்னு சொல்லி பிரஜின் சாண்ட்ரா 2 பேருமே கேட்டாங்க. சோ சபரி வந்து எப்பவுமே இந்த நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக எங்க நம்ம போலாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு போல. அவர் தேவையில்லாம போயிட்டு ஏதோ சார்ட் அவுட் பண்றாராம். அப்ப இவ்வளவு நாள் நீ அடிக்க விட்டல, இவ்வளவு நேரம் அவங்க அடிச்சுக்கிறாங்கல்ல, கேட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது போகுது நான் பயந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அவ்வளவு நேரமா சண்டை போட்டுன்னு தான் இருக்காங்க. அப்புறம் சபரி எப்பவுமே இது வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப ஒரு ஃபேக்கான ஒரு கேம் வந்து சபரி ஆடிட்டு இருக்காரு அப்படிதான் சொல்ல முடியும். இது சபரி வந்து அவர் கிட்ட ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு முகங்கள் தெரியுது. அவர் வந்து நேச்சுரலா உள்ள இருக்காரான்னு கேட்டா இது இல்லவே இல்ல. ரொம்பவே அது ரொம்பவே வந்து பச்சையா ஆர்டிபிஷியல் முகம். சொல்லு. அது பச்சையா தெரியுது நமக்கே பார்க்கும்போது. அந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கும் ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம இது நம்ம இல்ல ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம குட் ஃபேஸஸ் மட்டும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சபரி கிட்ட இருக்கு. அது கண்டிப்பா ரொம்ப சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது வந்து நல்லதுக்கே இல்ல அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அது வந்து என்னன்னா அதாவது சபரி வந்து எப்பவுமே நான் வந்து நல்லவனா அதை எப்படிதான் இருக்க முடியும். போன சீசன்லயே நம்ம பார்த்துட்டோம். தங்கம் சாப்பிட்டியா தங்கம் செல்லம் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்ட ஒருத்தர் அவர் வந்து ஒரு மாஸ்க் போட்டு எவ்வளவு நாள் இருந்தாரு. அப்புறம் வெளியில வந்து கட்சியெல்லாம் வந்து எப்படி பேசினாரு நம்ம பார்த்தோம் அவரோட சுயரூபத்தை. அதனால இந்த வாட்டி சபரி வந்து எதுக்கு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க சுத்தமா புரியல. மக்களுக்கே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நீ இதே டிராமா தான் ஓட்டிட்டு இருந்தேன்னா உன் முகத்தை வந்து அதுக்கப்புறம் எங்க கிழிப்பாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இந்த பாருவோட கண்ணு போனதுக்கு நிறைய பேர் இவர் வந்து பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. சோ அதாவது ஒரு வீடியோ இன்னைக்கு வந்துச்சு ரீல்ஸ்ல. அதாவது இதே கேம் கேப்டன்சிக்கு விளையாடின கேம் வந்து ஏதோ ஒரு டெல்லியில ஏதோ சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு கேம்ஸ் வச்சிருக்காங்களாம். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு. ஓகே அவங்களே டீசெண்டா ஆடிட்டு போயிட்டாங்க. ஆனா அது கூட ஆட வக்கில்லையாடான்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் மாதிரி காரிக்கு துப்புற மாதிரி ஒரு ரீலு. சோ அதுக்கான முடிவுகள்லாம் நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல பார்ப்போம். எஸ் இப்போ நம்ம என்டர் ஆக போறது ராஜசபை அரசாங்கத்தின் வாசவடியில். சொல்லுங்க நன்றி. கானா வர்சஸ் நடிப்பு அரக்கன். ரெண்டு ரெண்டு தர்பீஸ் ராஜ்யம், தர்பீஸ் ராஜ்யம், கானா ராஜ்யம். அதான் தர்பீஸ் ராஜ்யம் கானா ராஜ்யம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மூலயமா வந்து ராஜா ராணிங்கிற ஒரு இது நான் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது வந்து ஒரு ஃபயரா இந்த டாஸ்க் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான டாஸ்க். எல்லா சீசன்லயுமே வந்து ஒரு ஃபயரான டாஸ்க். வேற மாதிரி இவங்க வச்சுட்டு எப்படியா ஃபயரா சஞ்சய் தப்பா பேசுறேன் சஞ்சய். அப்புறம் நான் ஷோ விட்டு தூக்கிடுவேன். ரொம்ப தப்பு அது. இவங்க வச்செல்லாம் ஃபயராலாம் நம்ம போக முடியாது. அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு 2 ராஜாவை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஓகே இவனுங்க வந்து ஃபயர் டாஸ்க் கொடுத்தாலும் இவனுங்க திருப்பி ரிப்பீட்னு சொல்லிட்டு 3 தடவை ஒரே டாஸ்க் ஆடுவானுங்க. சோ இவனுங்க கிட்ட வந்து நம்ம ஒரு பண்ணான இது ஒரு கேம் வந்து வேற ஃபார்மேட்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து இந்த ஃப்ளோ வந்து கொடுத்தாங்களான்னு தெரியல. சோ இது வந்து டீமுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சொல்லலாம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சொல்ல முடியாது, டீமுக்கு ஒரு அப்ரிசியேஷன். சோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து நம்ம எடுத்துட்டு போனா இவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. நம்ம ஃபன்னா கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஹெட்டா போட்டு இவனுக்கு போய் அடிக்க விட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ டாஸ்க்குமே வந்து செம ஃபன்னா இருந்துச்சு. உள்ள போகும்போதுமே சரி, கானா ஒரு என்ட்ரியா இருக்கட்டும், நடிப்பு இருக்க என்ட்ரியா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃபன்னு. நான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த இது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிரிச்சுக்கிட்டு செம ஃபன்னா. இல்ல நேத்து நம்ம பண்ண வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்க போல. அதனால அவங்களே வந்து சரி நம்ம ஏதாச்சும் கிரியேட்டிவா பண்ணுவோன்ற மாதிரி பண்ணிருக்காங்க போல. ஸோ எஸ் அதான் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் இல்ல மீன்ஸ் அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிக் பாஸே கொடுத்தாரு இந்த வாட்டி. தயவுசெய்து நல்ல வேலை கேரக்டர்ஸ் வந்து நீங்களே பேசி டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. அது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நாள் வச்சு அதே வச்சு ஓட்டியிருப்பாங்க. நல்ல வேலை டீம் நீங்க அது கொடுக்கல, ரொம்ப நன்றி. நீங்களா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தது வந்து சூப்பர் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து என்னன்னா 2 ராஜ்யம், ஒன்னு கானா வினோதோட ராஜ்யம், ஒன்னு வந்து நடிப்பா இருக்கனோட ராஜ்யம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்லயே வந்து பெருசான ஒரு ராஜ்யம், இது வந்து நடிப்புலயே வந்து பெருசான ராஜ்யம். பட் எனக்கு இதுல வந்து கேரக்டர்ஸ் அவங்க காஸ்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா 3 இளவரசி வந்து இவருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட ராஜமாதா வந்து கனியா இருப்பாங்க. ஸோ 3 இளவரசி வந்து வியானா, அரோரா, அப்புறம் வந்து வேற யாரு? வியானா, அரோரா, பார்வதி. ஐயோ தெய்வகுத்தா ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பாருதான் வந்து இளவரசி, அதுக்கப்புறம் வியானா, அதுக்கப்புறம் வந்து அரோரா. ஸோ இவங்க 3 பேர் இளவரசி.
ராஜாக்கு வந்து இந்த 3 இளவரசியில ஒரு கண் இருக்கு எப்பவுமே. பட் ஆனா ராஜா மாதாவை இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ராஜா கிட்ட அடைய முடியும். ஓகே, ஸோ ராஜா மாதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கேங்க்கு தளபதி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, லேடி தளபதி. அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து பாத்தீங்கன்னா புலவர். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து பிரஜின். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு டான்ஸ்க்காக ஒருத்தவங்க ரம்யா இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து புலவர் வந்து விக்ரம் இருக்காரு. அதுக்கப்புறமா அமித் வந்து இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வேலை செய்யும் ஆட்களா வந்து அந்த எஃப்ஜே அந்த டீம்ல எல்லாம் இருக்காரு. ஸோ இது இந்த காஸ்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல இன்னொரு சின்ன இது என்னன்னா கமருதீன் வந்து அமைச்சர். ஸோ கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்வதியை பிடிக்கும். பட் பார்வதி வந்து ரிஜெக்ட் பண்ணனால அவர் வந்து கலாச்சார காவலனா ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டோரி. இது வந்து பயங்கரமா ப்ளே பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஆனா அவங்க லைவ்ல ப்ளே பண்ணாங்கலாம் கேட்டா அவங்களுக்குள்ளே கத்திருந்தாங்க. ஸோ இது எப்படி ஆக்கிட்டாங்கன்னா நீ சொன்ன மாதிரிதான். இது வந்து 2 பேருமே வந்து எது பெருசு நடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ நடிப்பா இல்ல பாட்டான்னு சொல்லி வாட்டர்மெலன் வந்து என்னென்னமோ டைலாக் எல்லாம் பேசினாரு. அப்படியே வீரப்பா இது மாதிரி அவங்கலாம் கத்தி பேசினாரு. ஆனா அதுக்கு வினோத் வந்து அந்த கானா சாங்லயே நடிச்சாரு. செம்மையா அடிச்சாரு கானா சாங்ல. லிரிக்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. லிரிக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஸோ திவாகரை ஃபுல் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க அதுல. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்னன்னா யாரு இது பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி. அப்போ வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஆமா. அது ஒண்ணு. அதை தாண்டி அப்புறமா வந்து கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி ஆமா ஒரு மாதிரி. அது அம்சராஜ் மாதிரி வந்து என்னன்னா ஒரு டீம் வந்து ஆக்ஷன்ல சொல்லணும், ஒரு டீம் வந்து வெறும் சவுண்ட்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். இது வந்து சிறப்பா விளையாடினாங்க. 2 டீமே சிறப்பா விளையாடினாங்க. பட் ஆனா லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின்ல டையா இருக்கும்போது ஒரு கொஸ்டின்ல வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, 4 அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ல ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நடிப்பு ராஜ்யம் தான் வந்து வெற்றி பட்டது இன்னைக்கு. ஸோ மக்களை, ஸோ நாளைக்கும் இந்த டாஸ்க் தொடரும். ஸோ இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு கொஞ்சம் சண்டைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் காமெடியா எடுத்துட்டு போகலாம் நினைச்சா ஃபுல்லா காமெடியா எடுத்துட்டு போயிடலாம். பட் பார்ப்போம் இவங்க என்ன பண்றாங்கன்னு. எனக்கு நீங்க தெரிஞ்சு எப்படி வந்து இவனுங்க சும்மா சண்டை போட்டா ஒழு நாய் குலைக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து குலைச்சிட்டு தான் இருக்கானுங்க. சோ அதுக்கு வந்து பிக் பாஸ் டீம் வந்து இன்னைக்கு எப்படி கொண்டு போனாங்களோ அது மாதிரி ஃபன்னாவே கொண்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நல்லா இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு ஃபன்னா கொண்டு போனா. ஆமா 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 நல்லா டிஃப்ரெண்டா பண்ணாச்சு. விக்ரம் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு இதுல. அவருக்கு ஒரு இது இருந்துச்சு. இதுல வந்து ஒரு ஒற்றன் இருக்கான், ஒரு ஸ்பை இருக்கான். பட் அது என்னன்ற மாதிரி நாளைக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனா இந்த வாரமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போன மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மற்றபடி இன்னைக்கு எபிசோட்ல பெருசா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எபிசோட சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி 10:30க்குள்ளேயே முடிஞ்சிச்சு ஹாட்ஸ்டார்ல பார்க்கும்போது. ஸோ பாத்துக்கோங்க, டியூரேஷனே கம்மியாயின்னு வருது. போக போக 1/2 மணி நேரம் ஆயிடும் போல. அதனால வந்து ஷோவை பார்த்து நீங்கள் மகிழ்ந்ததுக்கு நன்றி. எங்கள் ஷோவையும் நீங்க தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. கடை சாதிச்சு கிளம்பும்போது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். சஞ்சய். பாய் பாய்.